சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு வீடியோ ஒரு வாரமா பயங்கரமா வைரல் ஆச்சு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் கூடிய வானதி சீனிவாசன் உங்களுக்குமான ஒரு உரையாடல். அது என்ன நடந்துச்சு? அது என்ன பேசுனீங்க? எப்படி அந்த சந்திப்பு நடந்துச்சு? சந்திப்பு நான் சட்டமன்ற அது 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னா, நான் வெளியில வந்தேன். ம். வெளியில வந்தப்போ வானதி ஸ்ரீனிவாசன் என்னுடைய சக தோழி மட்டும் இல்லாம எங்களோட சக சட்டமன்ற உறுப்பினர். தோழின்னு எடுத்துக்கலாம். அங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 பேருமே அவங்களும் ஒரு பெண், நானும் ஒரு பெண். அவங்க வந்துட்டு ரொம்ப நல்ல மனதோடைய எங்க மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து லேடீஸ் வந்திருந்தாங்க. ம், ம். இப்போ அவங்க என்னன்னா, உங்க எம்எல்ஏ போறாங்க வாங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு பெண்களுக்கும் பெண்களுக்குமான உரையாடல். ஒரு தேசிய கட்சியினுடைய 2 நண்பர்கள் நடத்திய உரையாடல். ம், ம். சரியா? இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல். எஸ். ஏன்னா நான் செலக்ட் ஆயிருக்கிறது காங்கிரஸ்காரங்க மட்டும் ஓட்டு போட்டு நான் செலக்ட் ஆகல. கண்டிப்பா பிஜேபியை சார்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ம், ம், ம். சரியா? நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பொது. நான் ஒரு சாரை எனக்கு பார்க்க முடியாது. என்னோட பிளட்டில் வந்துட்டு காங்கிரஸ் பிளட் இருந்தாலும் இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராங்கிறது விளவங்கோடு தொகுதி மக்களோட எல்லாரோடதும். ம், ம். எல்லாருக்குமான கேண்டிடேட் தான் ஆமா, நீங்க. எல்லாரோட இது பண்ற டைம்ல இது ஒரு ஆரோக்கியம். அதாவது பெண்கள் இருந்த டைம்ல பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் நான் பேசணும். ம். எல்லாரும் என்ன அரசியலுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க? என்ன உரையாடல் அதான் நடந்துச்சு? சொல்றேன். எல்லாரும் அரசியலுக்கு வாங்க. அரசியலுக்கு வாங்க. நீங்கலாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இதுதான் எங்களுக்குள்ளேய ஏன்னா பெண்கள பார்க்கும் பெண்களுக்கே உறுதியா ஒரு ஃபுல்லா சிரிப்பு சத்தமா அதான் இருந்துச்சு. சொல்றேன். பெண்களுக்கே ஒருதான ஒரு ஏன்னா வானதி ஸ்ரீனிவாசன் ரொம்ப ஜாலி டைப்பு. ம், ரொம்ப ஸோ நேச்சுரலி நானும் அதே மாரி தான். இப்போ பெண்களை பார்க்குற டைமில் நம்ம என்ன பேசுவோம் இருந்துட்டு நல்லா இருக்கே சிலவங்க கேட்பாங்க சுடிதார் நல்லா இருக்கு புடவை நல்லா இருக்கு இது ஜாலியாக அது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அது பத்திரிகைக்காரவங்க பெருசாக போட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ம். அவ்வளோதான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடை பொறுத்தவரை பாஜக என்றைக்குமே மலராது. ம். பாஜக என்றைக்கும் ஆணித்தரமாக சொல்கிறேன், இங்கே வந்துட்டு திராவிட கலாச்சாரம் வந்துட்டு ஊறி போன ஒன்று தமிழ்நாட்டில். ஸோ அந்த இடத்துல அது படிப்பறிவு மிகுந்த மக்கள் உள்ள இடம் தமிழ்நாடு. படிப்பறிவு மட்டும் இல்லை, திங்கிங் கெப்பாசிட்டியும் உள்ளவங்க மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அவங்களுக்கு வந்துட்டு ஜாதி மதம் இனத்தை தவிர்த்து தமிழன் என்கிற உணர்வு இருக்குது. ம், ம், ம். அவங்க நம்ம மக்கள் யாருமே ஏதோ 1-2 இடத்துல நடக்கலாம், பட் மற்றபடி யாருமே நீ ஹிந்து நான் கிறிஸ்டியன் நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி நீ முஸ்லீம் இதை மாதிரி பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் என்ன ஜாதின்னு நீங்களும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் என்ன ஜாதி நானும் கேட்க போகிறல. நீங்கள் என்ன ரிலீஜன் நான் கேட்குறேன், நான் என்னோட ரிலீஜனை நான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்கள் உங்கள் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுவீங்க. யாருமே அதில் வந்துட்டு போக் பண்ண மாட்டோம். ம், ம், ம். அதே இது அங்கே வந்துட்டு என்னென்னா நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி அங்கே பாஜக வந்ததுன்னா படிப்பறிவு வந்துட்டு மக்களுக்கு இல்லை. நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் முதலே சொன்னேன், பெண்களுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது. இதுவும் அதில் ஒன்று. படிப்பறிவு உள்ள இடத்துல வந்துட்டு பாஜக வளராது, வளரப்போவதும் இல்லை. எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா. கேரளாவில் ஒரு எம்பி வந்து சார் கேரளாவில் எம்பி வந்துட்டு அவரை வந்து நீங்கள் பாஜகவை எடுக்கக்கூடாது. ஹீ இஸ் அ செலிபிரிட்டி ஃபிலிம் ஸ்டார். பட் அந்த ஃபார்முலா கூட இங்கே ஒர்க் அவுட் ஆகலையே. இங்கே வந்துட்டு எந்த ஃபிலிம் ஸ்டார் நின்னாங்க? சரத்குமாரோட மனைவி ராதிகா சரத்குமார். இங்கே சுரேஷ் கோபிக்கும் ராதிகா சரத்குமாருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. சுரேஷ் கோபி வந்துட்டு அங்கே திருச்சூர்காரர், அவர் வந்துட்டு அங்கே வந்துட்டு சூப்பர் ஸ்டார். இப்போது நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு கேரளாவோட நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்போ அந்த இதில் வச்சு நான் சொல்கிறேன், அவரோட இம்பேக்ட் வந்துட்டு சுரேஷ் கோபியோட இம்பேக்ட் கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு உண்டு. இந்த ரிசல்ட் டே எப்படி மேம் இருந்துச்சு? ரிசல்ட் வர அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு பதட்டம் உண்மையில எனக்கு இருந்துச்சு. தெரியும் மிகப்பெரிய வித்தியாசம் நம்ம ஜெயிப்போன்னு தெரியும். ஆனாலும் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த 6 o'clock 6:30 நான் உள்ளால போனேன். பட் ஒரு டென்ஷன், ஏன்னா அப்போ உள்ளால இருந்துட்டு நான் ஒவ்வொரு டேபிளாக எவ்வளோ இதுன்னு வாக்கு வித்தியாசம் நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு இடத்துல எனக்கு கம்மியாக இருந்து ஒரு அந்த டைமில் என்ன அறியாமலே நான் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக ஒரு ஐயோ ஒரு பெண்களுக்கே இல்லைன்னா ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வரும் ஒரு கம்மியாயிருமோ நம்ம நினைச்சதை விட. அந்த ஒரு பதட்டம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஏன்னா எல்லா டேபிளையும் வந்து எனக்கு ஜாஸ்தி தான் வந்து, பட் ஒரு இடத்துல கம்மியானப்போ ஏன்னா என்னோட இது என்னென்னா மொத போய் பார்க்குறது அந்த டேபிளை தான்.
ஓகே. கம்மியான டேபிளில் தான் நான் ஃபஸ்ட்டு போய் எத்தனை ஓட்டு கிடைச்சிருக்கிறேன்னா மேடம் அது கம்மியாக இருக்கு அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் இதா அந்த ஒரு அந்த ஒரு இது அதுக்கப்புறமா அது மொத்தமான ஏன்னா எல்லாரும் என்ன கன்சோல் பண்ணாங்க இல்லை மேம் எல்லா இடம் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் என்ன மேடம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஓகே